கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஜெபத்திலே எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் தேவன் நமக்கு செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஜெபத்துக்கு பதில் வர வேண்டுமா? நாம் கேட்கிற காரியம் நடக்க வேண்டுமா? நாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா, அவரில் நிலைத்து இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், அந்த வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும், அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது நாம் ஜெபத்திலே எதையெல்லாம் கேட்டுக்கொள்கிறோமோ அதையெல்லாம் தேவன் நமக்கு செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் வாழ்வோம். அப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவிடம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஜெபத்துக்கு பதில் வராததுக்கு காரணம் கர்த்தரில் நிலைத்திராத காரணத்தினாலே, அவர்கள் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திராத ஒரு காரணத்தினாலே கேட்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்கிறார். பிரியமானவர்களே, நம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் நீதிமான்களாய் நாம் வாழ வேண்டும். நீதிமான்களுடைய ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். பிரியமானவர்களே, ஒருபோதும் பாவமான காரியங்களுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனால் பிறந்தவர்களாய் தன்னை காத்து கொள்ள ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். தேவனுக்காக நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காத்திருந்து அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் வேத வசனங்களை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுதும் நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம். நீதிமானுடைய இருதயத்திலே தேவன் அருளிய வேதம் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்து காணப்படுகிறதா? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய இருதயத்தில் எது இருக்கிறதோ அதுதான் நம்முடைய வாயின் வார்த்தையாக வரும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பிதாவின் சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறதே எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடிகன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ என் தேவன் விடுதலை கொடுங்கப்பா. என் தேவன் சுகப்படுத்துங்க. நம்முடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே நம்முடைய பலன் பரிபூரணமை விளங்கட்டும். என் தேவன் அற்புதம் செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயத்தை செய்யுங்க, நன்மைகளை கட்டளையிடுங்க. கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலை நிமிர செய்யுங்க. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷகரா கதுரி கரதரபலா ரபா லஹாதரபா ராகபா ரூஷே கேலேதேனே மாக்கரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீ கபுரு சந்தரதன ஹதரபலா. என் தேவன் அற்புதமாய் வழி நடத்துங்கப்பா. அண்ணாலே ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பழகி பெறுகிற கிருபையினால் நிரப்புங்க. நன்மையினால் நிரப்புவீராக. நன்மையினால் பிள்ளைகளுடைய வாயை திருப்தியாக்குங்க. கண்மலையின் தேனினால் பிள்ளைகளை போசிங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நடத்துங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையிலே எழுந்து சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. சற்று கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. யாரெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை வழி நடத்துங்க. என் தேவன் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. எல்லா காரியங்களையும் என் தேவன் நடப்பீங்கப்பா. குடும்ப தேவைகளை சந்திங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து பாதுகாக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை தொடுவீராக. அப்படியே கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படியே சமாதானத்தை கொடுங்கப்பா. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க, உடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர், எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அதற்கேற்ற பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. நாங்கள் நம்முடைய சமூகத்திலே எங்களுடைய கண்ணீரை விதைத்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு கம்பீரமான ஒரு அறுவடையை கொடுங்கப்பா. நாங்கள் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் உடைய சித்தத்தின்படி எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.